சரி நான் ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்துட்டோம். என்ன அந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, எல்லாரையும் நிக்க வச்சு எவிக்ஷனுக்கு வந்துட்டோம். எவிக்ஷன் டேஞ்சர் ஜோன். டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டோம். ஏய் என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கப் கால் எனக்கு. அதுக்கப்புறம் இவ திட்டிட்டு இருந்தா, நீ தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து விளையாட மாட்டேங்கிற, உனக்கு இந்த ஷோல இன்ட்ரெஸ்ட் இல்ல நினைக்கிறேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ்ல வந்து ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க. ஒரு கேம்னாலும் சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப ஃபன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும்ன்றதுதான் இவரோட குறிக்கோளா இருந்துச்சு. ஏன்னா சீரியல்லயே டிராமா நடிச்சு டைலாக் பேசி அழுது இதெல்லாம். இந்த ரியாலிட்டி ஷோல அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாலியா இருக்கலாம். ஆனா பார்த்தா ஆமா, அங்கெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவோம் இல்லைங்களா. லைக் அங்க கேமை வின் பண்ணலன்னா அட்லீஸ்ட் 1-on-1 வின் பண்ண அட்லீஸ்ட் நம்ம அந்த எவிக்ஷன்ல இருந்து சேவ் ஆகி வரலாம். பட் ஆனா நம்ம 1-on-1 வின் பண்ணாம ஃபுல்லாவே வெறும் ஃபன் ஜோன்லயே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேஞ்சர் ஜோன் அப்படின்ட்டு நிக்க வச்சாங்க. அப்போ வந்துச்சு இவங்களுக்கு டக் 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 டக்னு சொல்லிட்டு அந்த ஆமா. அப்பதான் வந்து அவங்களே சொன்னாங்க, இவரோட மனைவி ரொம்ப சீரியஸா விளையாடுறாங்க கேம், இவரு ரொம்ப ஃபன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பேருக்குதான் இவருக்கு கொஞ்சம் ஓகே இனிமே நானும் விளையாடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பூஜை ரூம் டாஸ்க் வந்துச்சு. ஆமா, அப்போ ஷாக் ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும். யாரா இவ அப்படின்னு. அந்த ஒரு கம்பி கட்டுற டாஸ்க் இருந்துச்சுல, கம்பி யார் அதேதான்.